சரியா? இவங்களுக்கு எல்லாமே புதுசு. ஏன்னா இப்ராஹிம் நபி வந்துட்டு போய் கிட்டத்தட்ட 4000 வருஷமான கேப் ஆயிருச்சு அவங்களுக்கு. 4000 வருஷத்துல அவங்களுக்கு எல்லாமே மறந்துருச்சு. ஆனா மதீனாவுல என்ன யூதர்கள் இருந்தாங்க. அவங்க மூசா நபியுடைய ஃபாலோயர்ஸ். அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு? வேதமும் இருந்துச்சு. அல்லாஹ்னா யாரு? வேதம்னா எது? வஹீனா என்ன? இறுதி நாள்னா கியாமத் நாள்னா என்ன? இது எல்லாமே தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு. இவங்களுக்கு ஏபிசிடில இருந்து எல்லாமே கத்துக் கொடுக்க வேண்டியது இருக்கு. இவங்க கிட்ட நம்ம அவ்வளோ சிரமப்பட வேண்டியது இல்ல. டைரக்ட்டா விஷயத்த சொன்னா இவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்புனாங்க. ஏன் நம்புனாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இருந்தார்ல வரகா பின் நௌஃபல். ரசூலுல்லாஹ் நபி ஆன உடனே போய் அவர தானே மீட் பண்றாங்க. புதுசா ஒரு அலி போய் கூட்டிட்டு வர்றார்ல, குழந்தையா இருக்கும்போது. அவரு வந்து ஆல்ரெடி வேதம்னா என்னன்னு தெரிஞ்சவர். அவரு டக்குன்னு என்ன சொன்னாரு? நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படிங்கிற மாரி அந்த விஷயத்த அவர் டக்குன்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி அவர் சொன்னாரு. அதே மாரி தான் அவரும் எதிர்பார்த்தார் ரசூலுல்லாஹ்வும். ஆனா அவங்களுடைய நிலைமை என்னவா இருந்துச்சு? மதீனாவுடைய யூதர்கள் நிலைமைன்னா ரொம்ப கேடு கெட்டு இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மெயின் வியாபாரம் என்ன? வட்டியா இருந்துச்சு. அதே மாரி மோசடி. அதிலேயே வரும்ல பேரிச்சம்பழம் ஏமாத்தி கெட்டுப்போன பேரிச்சம்பழத்த நல்ல பேரிச்சம்பழம் மேல வச்சு வித்திருப்பான்.